வணக்கம் 19688 அன்பு உறவுகளே, my dear subscribers, thank you so much for all your love and supports. 19688 அன்பு உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்காக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக நடைபெற்றது. வீட்டில் இருக்கிற வேலை கோயில்கள்லையும் என்னால் முடிஞ்ச அளவு ரெண்டு இடத்துமே பேலன்ஸ் பண்ணி நிறையா கோயில்கள்லேருந்து வீடியோஸ் நான் எடுத்து நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த பிரார்த்தனைகளை இறைவனுடைய பொற்பாத கமலங்களில் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய சிறப்பான நாள் இந்த விநாயகர் சதுர்த்தி. அதனால் எந்த பிரச்சனைகள் தடைகள் உங்களுடைய தொழிலையோ குடும்பத்திலேயோ வாழ்க்கையிலையோ எப்படி இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது சரியாயிடும். உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கி வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நம்ம காலையில் நான் டிஃபன் எதுவும் பண்ணலை. பாப்பாவுக்கு மட்டும் ஒரு இட்லி வாங்கி கொடுத்தேன். அந்த இட்லி கூட இந்த வடை சட்னி 2 கொடுத்துருந்தாங்க சாப்பாட்டுக்கு. இப்போது இது போதும். இது கூட நேற்று செஞ்ச கொழுக்கட்டை அப்படியே இருந்துச்சு. ஸோ அதை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு. சுண்டல் வந்து நைட்டு கோயிலையும் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. தெரியுதா பாருங்கள், கோயிலில் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து சூடு பண்ணி இப்போயும் நான் வச்சுருக்கேன். ஸோ சாப்பிட போகிறேன். பழங்கள் எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்கு படைக்கிறது எல்லார் வீட்லையுமே வழக்கம். பழம் வெத்தலை பாக்கு வைக்கும்போது வாழைப்பழம், விளாம்பழம், சோளம், ஆப்பிள், பேரிக்காய், கலாக்காய், கம்பு, இது எல்லாமே வந்து இந்த பழத்தோடு இருந்துச்சு. பாப்பா வந்து மாதுளம் பழத்தை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு போயிருக்காங்க. இந்த பழங்கள் எல்லாமே நம்ம கழுவிட்டு கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுங்க. 2 இந்த சோளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோளமும் கம்பையும் ஒன்றா போட்டு வேக வச்சுடுங்க. குக்கரில் வேக வச்சாலும் சரி, தனியாக பாத்திரம் வச்சு தண்ணி வச்சு இதை எல்லாத்தையுமே கழுவிட்டு உள்ளே வந்து கட் பண்ணி போட்டாலும் சரி, முழுசாக போட்டாலும் உங்கள் விருப்பம் தான். போட்டு 2 கல் உப்பை போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. வேக வச்ச பொருள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். சாப்பிடுங்க.